காடுகளை வளர்ப்போம் காடுகளை வளர்ப்போம்னு நம்ம சொல்கிறோம். உண்மையாக காடுகளை வளர்ப்போம்னு சொல்கிறது வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். குளம் குட்டைகளில் வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பை கூலங்களை கொண்டு வந்து கொட்டக்கூடாது. நெகிழிகளை ரொம்ப குறைக்கணும். காடுகளை வளர்க்கணும். ஒவ்வொரு வாரம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்கிறது இப்போ வந்து அதுவே எனக்கு போகலை. ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் நான் 10 மரச்செடிகள் வைக்கணும். ஏன்னா ஒரு மரம் அத்தியாவசியமாக வெட்டணுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்துடுச்சுன்னா விறகுக்காகவோ சூளைக்காகவோ கல் சூளை இதுக்காக வச்சுனா கூட இந்த மரங்கள் ஒரு மரம் வெட்டினா 10 மரம் வச்சா தான் அதில் 5 பிழைக்கும். ஏன்னா மிருகங்கள்லாம் ஒன்று கால்நடைகள் ஆடு மாடு இதெல்லாம் அவர்கள்லாம் சாப்பிட்டுட்டு போடுற ஒரு இதுலேருந்து கூட விதைகள்லாம் இருக்குது. யானையானது ஒரு நல்ல யானையாக இருந்ததுன்னா ஒரு யானை வந்து அதோட லைஃப் 30 வருஷத்துக்குள்ளே 40,000-50,000 மரங்களை வந்து காட்டில் உற்பத்தி பண்ணிவிடுமா. அது சாப்பிட்ற விதைகளும் காய்கனிகளோட போடுற எச்சத்துலேருந்து அதோட சாணியிலேருந்து விதைகள் உற்பத்தி ஆகி அதுக்கெல்லாம் முளைச்சி காடு இன்றைக்கி செழிப்பாக இருக்குன்னா அதுக்கு முக்கியத்துவமான ஒரு பலமான விலங்கு அசைவ பிராணி. அசைவம் சாப்பிடாத ஒரு சைவ பிராணி யானை. பலமிக்க யானை. அது கூட நாட்டுக்கு 5 அறிவு படுத்த யானைம்போம். அது சைவம் தான் சாப்பிடும். இலைத்தழைகள் காய்கனிகள் பழங்கள் இதை தான் எங்கே கிடைக்குதோ இலைகளோ மட்டையோ சாப்பிட்டுட்டு ஒரு யானை வந்து தன் வாழ்நாளில் குறைஞ்சது 40,000 விதைகளுக்கு மேலே விதைக்கிறதுங்கிற. நம்ம வந்து நம்மளோட தேவைக்காகவும் மனிதர்கள் மரங்களெல்லாம் வெட்டுறோம். மரங்களை வெட்டக்கூடாதுங்கிறது இந்த தாழ்மை. ஆனால் மரங்களில் தான் நிறைய விருட்சங்களில் நிறைய பறவைகளோட வீடு அதுதான். இரவில் வந்து அதில் தான் உட்காரும். அதோட இனப்பெருக்கம் செய்யும். 2வது லட்சக்கணக்கான சின்ன பூச்சிகள்லேருந்து பெரிய விஷக்கடி தரக்கூடிய பெரிய பெரிய பூச்சிகள் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பூச்சிகள் ஜந்துக்கள் இருக்குது உலகத்தில். எல்லாம் இப்போ அந்த மரங்களை வெட்டினோன்னா பறவைகள் வாழலாம். பறவைகள் அழிஞ்சு போயிடும். பறவைகள் அழிஞ்சால் பூச்சி இனங்கள்லாம் கொல்ல முடியாது. அதுக்கு சாப்பிட்றோம். எல்லா சிட்டுக்குருவிலேருந்து இப்போ சிட்டுக்குருவி அழிஞ்சிடுத்துங்கிற டவர்னால பாதித்து போய் ஒவ்வொரு பறவைகளும் நம்ம அழிஞ்சோன்னா மனுஷன் ஒரு அரை மணி நேரம் கூட வாழ முடியாது. இயற்கை அழிஞ்சதுன்னா நம்ம அழிய மனுஷனுக்கு அது வந்து வியாதிகளை உண்டு பண்ணி ஆபாத்து பார்க்காது. கடுமையான விஷப்பூச்சிகள்லாம் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நமக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கு பல வகையில். அதுக்கு காரணம் மெயினாக மரங்களை வளர்க்கணும். நன்றி. எல்லாருக்கும் தெரியாத ஒன்றும் சொல்லிடல, தெரிஞ்ச ஒன்று தான். எல்லோரும் நம்ம வீட்டுக்கு 2 மரம் 3 மரம் இருக்கிற இடத்துல வைக்கணும். வச்சு இந்த மரங்களை உற்பத்தி பண்ணணும். மழையை அபிவிருத்தி பண்ணணும். குளங்களெல்லாம் சேதமாக்கக்கூடாது. இதேமாரி குளங்களெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். 4 கரைகளிலும் குப்பையை கொட்டி குளம் பாதி குப்பை மேடாக பிளாஸ்டிக் மேடாக போய்டுறது பண்ணணுங்கிறது என்னோட ஒரு அபிப்பிராயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான், புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிடல. மரங்களை முடிந்தது வளர்ப்போம். பச்சை பசேர்னு மரங்கள் இருப்பதோட அது வந்து இயற்கைக்கும் நம்ம மனித வாழ்க்கைக்கும் அது ஒரு செல்ஃபிஷாக நான் சொன்னால் கூட அது எல்லோருக்கும் நல்லது. சுற்றுப்புற சூழல் குறையும். நிலத்தடி நீர்லாம் ஆழ்கிணறு கிணறுகளை போட்டு நிலத்தடி தண்ணியை வேஸ்ட் அடிக்காதுங்க. தேவையான அளவு பயிருக்கெல்லாம் செலவு பண்ணுங்க. நீரை சேமிங்க. குளம் குட்டைகளிலும் மழை நீரை வீணடிக்காதீங்க. அங்கங்கே குளம் குட்டைகளை வெட்ட சொல்லுங்க. புறம்போக்கு நேரத்தெல்லாம் வெட்டி நாட்டில் நல்ல தண்ணீரையும் சேமிக்கணும். மரங்களை வளர்க்கணும்னு என்ற அபிப்பிராயம். கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தாலும் மன்னிச்சுக்கணும். குற்றம் குறை இருந்தால் மன்னிக்கணும். நிச்சயமாக ஒரு வீட்டுக்கு 10 பேர் இருந்தால் 10 மரங்களை வைக்கணும். அது 5வது பிழைக்கும். யானை மாரி நம்மளால் லைஃபுக்கு நாம் 40,000 50,000 மரம் முடியலனாலும் ஒரு 100-200 மரம். ஏன்னா வெட்டுறது உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. இது பண்ணும்போது திருப்பணத்தால் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மரங்கள் வெட்டினா. அதுமாரி அந்த பனை மரங்கள்லாம் போயிடுது. பனை மரங்கள் வந்து அவ்வளோ நல்லது, அவ்வளோ நன்மை தரக்கூடியது. என்ன பண்ணுறது, சேவைக்காக அரசாங்கம் வெட்டும்போது அது ஒன்றும் சொல்ல முடியாது. அதேமாரி மரங்களை வெட்டுறது ஒரு 100 மரம் வெட்டினா 5,000 மரம் உற்பத்தி பண்ணினா தான் எதிர்கால சந்ததி நல்லா இருக்கும். சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும். மழை தேவையான அளவு பெய்யும். அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. குறைகள் இருந்தால் மன்னிக்கணும். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் இதை மெசேஜை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ. குற்றக்குறை இருக்குன்னா மன்னிச்சுக்கணும். யாரையும் குறை கூறதுக்காக காடுகளை வளர்ப்போம், மரங்களை வளர்ப்போம், மனித வளம் காப்போம். தேங்க்யூ. நன்றி. ராமசாமி ஃப்ரம் எ வில்லேஜ். தேங்க்யூ. நியர் திருச்சி.